If you can walk, walk. If you can crawl, crawl. At least if you can move a bit, move a bit. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சென்னை, கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டிஸில் மட்டும் கிடைக்கிற ஆர்கானிக் க்ளவுட் கிச்சன் கான்செப்டை மதுரைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ண மணிபாரதி. இவரோட க்ளவுட் கிச்சனோட நேம் ஃபிட் சுவை அப்படிங்கிறது. அவங்க கூட ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷன் வச்சு நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். என்னோட ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து மசில் கெய்னிங்காண்டி தான் நான் வந்து ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 9 months ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் எப்படின்னா மசில் பில்டிங். மசில் பில்டிங் என்ன தேவை அப்படின்னா மீட்ஸ், லாட் ஆஃப் மீட்ஸ் வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த மீட்ஸை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நோ ஆயிலில் எப்படி டேஸ்டியாக பண்ணுறது அப்படி தான் நம்ம பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பீஃப் சுக்கா, பட் ஆனால் வித்தவுட் ஆயில். ஸோ இதை வித்தவுட் ஆயிலில் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், நிறைய குக்வேர்ஸ்லாம் இருக்குது, ஸ்டீம்லேயே பாயில் பண்ணுற மாதிரியான குக்வேர்ஸ்லாம், அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், அதை எப்படி டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்றது மாதிரி பண்ணி இதுதான் முத ஸ்டார்ட் பண்ணோம். இதுலேயே ஃபிஷ்ஷு, மட்டனு, சிக்கனு, சில பேருக்கு ப்ரான் கேட்பாங்க கஸ்டமைஸ்டாக. எனக்கு ப்ரானை வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஃப்ளேவர்டாக ஸ்டீமில் குக் பண்ணி தாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எங்களோட ப்ராடக்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, எப்படி இது வந்து ஒரு நார்மலாக நான் ஹெல்த்தியாக வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா. நான் ஜிம்முக்கெலாம் அவ்வளோ போக மாட்டேன், ஆனால் நான் சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன். அவங்கள எப்படி நான் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறப்போ, ஓகே சாலட்ஸு இந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ இது பார்த்தீங்கன்னா குக்கும்பர் பீனட் சாலட். ஸோ இப்போ பீனட் வந்து இருக்கிறதுலே சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் BCAA சோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ BCAA அப்படிங்கிறது பிரான்ச்ட் செயின் அமினோ ஆசிட்ஸ். இதில் வேலைன், லியூசைன், ஐசோலூசைன் அப்படின்னு 3 எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்குது. இது நமக்கு சீப்பாக கிடைக்குது. இதை வந்து எப்படி வந்து ஒரு டேஸ்டி அண்ட் எம்மியான ஒரு விஷயமா நம்ம மாற்றி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கப்போ, ஓகே ஒரு லோ கேலரி சாலடாக மாற்றி கொடுக்கலாம். இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் போய் சேருது. இது ஒரு ப்ராடக்ட். இப்போ ஒரு சில பேர் வந்து பழைய காலத்து உணவெல்லாம் ருசித்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ பழைய காலத்து உணவுனா நமக்கு என்ன ஞாபகம்? மில்லட்ஸு. ஸோ மில்லட்ஸில் ராகி, சாமை, குதிரைவாளி, கருப்பு கவுனி, மூங்கில் அரிசி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம செய்யணும்னாலே அது ஒரு ப்ராசஸ். அதை ஊற போடணும் முந்தின நாள், அடுத்ததை காலைல அவிக்கணும். 1 மணி நேரம் ஆகும் ஒரு சில பேர் அவிக்கிறதுக்கு. குக்கரில் அவிச்சாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour ஆகும். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது சாப்பிட்ணுன்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். அட் த சேம் டைம் டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். ஸோ அதுக்கு இதில் என்ன பண்ணலாம்? பொங்கல் வகைகள், கஞ்சி வகைகள், களி வகைகள், டிலைட்ஸ்னு ஒன்று. டிலைட்ஸ்னால் என்னென்னா, அதில் மீட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மீட்ஸ் ஆட் பண்ணி அதை ஒரு டேஸ்டி அண்ட் எம்மியான ஒரு ப்ராடக்டாக கொடுக்கலாம். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சாமை டிலைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயிலே இருக்காது, இதில் நிறையா வாட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஜூஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஒரு சப்டில் எஃபெக்ட் இருக்கும். இதையே வந்து ட்ரை எஃபெக்டில் பிரியாணி மாதிரியும் பண்ணி தந்துட்டுருக்கோம். இது வந்து திணை பொங்கல். திணை பொங்கலில் நார்மலாக நம்ம பீனட் சட்னி ஊற்றி சாப்பிட்லாம். அதுவும் நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் நாங்கள் ரேடிஷ் சட்னி, அப்புறம் மின்ட் சட்னி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது கூட இதை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இதில் இருக்கிற ட்ரேஸ் மினரல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம உடம்புக்கு வந்து ப்ரோட்டீன் தான் தேவை, கார்போஹைட்ரேட் தான் தேவை. இல்லை, டோட்டலாக வந்து 6 நியூட்ரியன்ஸ் இருக்குது. முக்கியமான நியூட்ரியன்ட் வந்து வாட்டர். வாட்டருக்கு அடுத்து ப்ரோட்டீன், ஏன்னா அதுதான் பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப். அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ், ஏன்னா அது சாப்பிட்டா தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும் நம்ம டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இந்த 6மே நம்ம எடுக்கணும். இது போக இப்போ நீங்கள் நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக ஃபைபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபைபரை தனி ஒரு நியூட்ரியண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு ரெயின்போ கலர்டு டயட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெயின்போ கலர்டு டயட்டாகவும் சரி, அட் த சேம் டைம் அது நோ ஆயிலாக இருக்கணும். இல்லை ஆயில் யூஸ் பண்ணாலுமே குட் குவாலிட்டி உண்மையான செக் எண்ணெய் அதுவாக இருக்கட்டும், இல்லை கீ, மில்க் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே யூஸ் பண்ணி சமைச்சு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தரணுன்றது தான் எங்கள் ப்ராடக்ட்ஸே. பேர் ரொம்ப அழகா இருக்கு. ஒன்லி ஃபார் ஃபிட்னஸ் ஃப்ரீக்குக்கா இல்லை எல்லாருக்குமேவா? இது எப்படின்னா ஒன்லி ஃபார் ஃபிட்னஸ் ஃப்ரீ கிடையாது. இது வந்து எல்லாருக்குமே தான்.
இது யார் யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஜென்ரல் ஆள். நான் ஜிம்முக்கு போல சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் இருக்க மாட்டேன், சாப்பாடுலேயே ஒரு பிஸியான ஆள் தான். ஆனால் ஒரு சாப்பாடுலேயே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் இருப்பாங்கள்ல, ஒரு ஐடி போகிறவங்களா இருப்பாங்க, இல்லை ஒரு லாயராக இருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆளுக்கு மசில் பில்டிங் அண்ட் ஃபேட் லாஸ் நீட்ஸ். இதுக்கப்புறம் தாண்டி போனால் ஒரு சில ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. நான் கபடி பிளேயரு, நான் ஒரு அத்லெட்டு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்ஸ். அந்த ஸ்போர்ட் இன்க்ளூடட் பாடி பில்டிங். பாடி பில்டிங்க்கும் நிறையா தேவைப்படும். ஒரு நாளைக்கு ஒரு சில பேர்லாம் என்கிட்ட 500 grams ஆஃப் பீஃப் எடுக்கிறாங்க, நைட்டு 500 grams ஆஃப் சிக்கன் எடுப்பாங்க, வெஜ்ஜீஸ் ஒரு 3 kinds ஆஃப் வெஜ்ஜீஸ் எடுப்பாங்க. இதெல்லாம் அவங்க பண்ண முடியாது, அதனால நாங்கள் ஈஸியாக அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம். இது ஒரு டார்கெட். இன்னொன்று ப்ரெக்னென்ட் விமென், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு, அப்புறம் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி எனக்கு டயட் சொல்லியிருக்காங்கங்க, இந்த 1 week மட்டும் எனக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்புறம் நார்மலாக எனக்கு டேஸ்டியாக சாப்பிட்ணும்பா, ஆனால் வந்து என்ன பண்ணணும்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாண்ட்விச்சஸ், மில்க் ஷேக்ஸு, க்ளூட்டன் ஃப்ரீ ரோல்ஸு, இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் டேஸ்டியாகவும் இருக்குன்ற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இதுதான் என்னோட ஆடியன்ஸோட டிஸ்கவுண்ட். ஓகே ஃபைன். உங்களோட ப்ராடக்ட்ஸ் பேக்கேஜஸ் பற்றி சொல்லுங்கள். மிடில் கிளாஸ் பீப்புளும் அதை அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ரேஞ்சில் இருக்குதா? கண்டிப்பாக. இப்போது நாங்கள் ஒரு பேசிக் பேக்கேஜ் வச்சுருக்கோம். பேசிக் பேக்கேஜ் என்ன அப்படின்னா 8000 ரூபாய். 8000 ரூபாய்க்கு 2 மீல் தருவோம். அதில் வந்து 2 or 3 days வந்து மீட் இருக்கும். மீட் வந்து பேஸ்ட் ஆன் அஸ் தான், நாங்கள் தான் கஸ்டமைஸ் பண்ணுவோம். அவங்க அதை சொல்ல முடியாது எங்களுக்கு இதான் வேணும்னு. இது எதனால் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு வைடர் குரூப்புக்கு சமைக்கிறப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு டிஷ் பண்ணால் தான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அஃபோர்டபுளாக நாங்கள் கொடுக்க முடியும். அதனால இந்த 8000 பேக். இப்போ இது அஃபோர்டபுளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபோர்டபுள் தான். இப்போ சிக்கனோட ரேட்டு பயங்கரமாக கூடிடுச்சு. ஸோ இப்போ 400 to 420 போன்லெஸ் சிக்கனோட ரேட்டு. ஃபிஷ்ஷுமே வந்து மார்க்கெட்டில் நீங்கள் போய் எடுத்தாலுமே 400 450 ரூபா ஒரு கிலோ, பாறை மீன் நார்மலாக எடுத்தாலே. ஸோ இப்போ இதை வாங்கி அவங்க சமைக்கிறதுக்கு டைம் போகும். இப்போ டைம் இஸ் த நியூ மணி. அதுக்கு பதிலாக எங்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா இந்த 8000 அப்படின்றது ஒரு ரீசனபிள் அண்ட் அஃபோர்டபுளான ரேட். அப்படி இல்லை, எனக்கு காஸ்ட் தேவையில்லை, எனக்கு வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணுவேன், எனக்கு என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் எங்கள்கிட்ட இது இருக்குது, பேக்கேஜஸ் இருக்குது. 15K to 12K to 15K பேக்கேஜஸ் இருக்குது. 3 மீலும் கொடுத்துருவோம். அவங்க எனக்கு இன்னைக்கு இது வேணும், கிரான்பெரி வேணும், ஸ்ட்ராபெரி வேணும். ஒரு டாக்டர்லாம் எங்கிட்ட இருக்காங்க, காயத்ரி மேம்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர். அவங்க வந்து ஒன்லி சீட்ஸு, ஃப்ளாட் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, இது எல்லாத்தையும் வச்சு எனக்கு மில்க் ஷேக் பண்ணிட்டாங்க, கஸ்டமைஸ்டானா நாங்கள் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரெஸ்டாரண்ட் பிளான்ஸில் இல்லாமல் ஏன் க்ளவுட் கிச்சன் பிளான்ஸில் நம்ம போகணும்? ஓகே, இது எப்படின்னா, நான் வந்து அவ்வளோவா எனக்கு பயங்கரமான ஒரு ஃபினான்ஸ் இல்லை. நான் வந்து இப்போ தான் ஒரு லாஸ்ட் 5 years ஒரு சக்ஸஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன். இப்போ வந்து நான் சேர்த்து வச்ச காசை வச்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ண முடியும். சொல்லுவாங்களே ஒரு சேயிங்க, இஃப் யூ கேன் வாக், இஃப் யூ கேன் crawl, அட்லீஸ்ட் இஃப் யூ கேன் மூவ் அ பிட். இப்போ என்னால் என்னை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணுறேன். அப்போ இந்த க்ளவுட் கிச்சன் கான்செப்ட் எனக்கு ஒரு நல்லதாக கிடந்துச்சு. அதுதான் எனக்கு இப்போ அட்வான்டேஜாகவும் மாறி இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துல நான் ஒரு செஃப்பை ஹையர் பண்ணால் எனக்கு காஸ்ட் அதிகமாகும். நான் அதை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு க்ளவுட் கிச்சன் பேஸ்ட் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்கள தேடி பிடிச்சி போய் உங்கள் கிச்சனை நாங்கள் மாற்றி எங்கள் கிச்சன் மாதிரி மாற்றி உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி தரோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஹாப்பியாக பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்டோடு பண்ணுறாங்க.